நமஸ்காரம், வணக்கம். நான் உங்க மகாலட்சுமி அண்ணி. இன்னைக்கு நாம வாழைக்காய் காரக்கறி எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். காய நறுக்கின அப்புறம் இப்படி ஜலத்துல ஊற போட்டிருக்கேன். இல்லைன்னா அது கருத்து போயிரும். நம்ம ருச்சிக்கேற்ப உப்பு, பெருங்காய பொடி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டுருக்கேன். கொத்தமல்லி விதை பொடி, மஞ்சப்பொடி, காரப்பொடி, கடலெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன். எண்ணெய் காஞ்ச அப்புறம் காய போட்டுடலாம். இதுக்கு தாளிக்க தேவை இல்லையா? ஆஹா, சில பேர் தாளிப்பா. ஆனால் நாம் இந்த வாழைக்காய் காரக்கறிக்கு மாத்திரம் தாளிக்கிறது கிடையாது. நேரடியாக காய சேர்த்துருவோம். இப்போ காயெல்லாம் லேசாக வெந்துடுது. இப்போ நம்ம வச்சிருக்கிற பொடியெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பெருங்காய பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொடியும் சேர்த்தப்புறமும் நமக்கு என்ன போதலைன்னு தோணித்துன்னா கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்துடுத்து. இதுக்கப்புறம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து ஒன்றா கிண்டி வச்சுருவோம். இந்த எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்து எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.